லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ண சொல்லியிருப்பா. அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே இங்கே வந்து பூஜை நடந்துட்டு இருக்க இடத்துல திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது. என்னாச்சுன்னு பார்க்கறதுக்குள்ள அங்கே ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. அதில் யாரோ ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய தூக்கி வச்சு நிற்கிறா. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டியுமே கூட நிற்கிது. ஸோ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுட்டு பேக்ரவுண்டில் யாரோ கதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு பொண்ணு ஒருத்தவனை விரும்பி காதலிச்சா. அதுதான் அவளோட லைஃப்பில் பண்ண மிகப்பெரிய தப்பு. அதனால அவளோட குழந்தையுமே அவள் இழக்க வேண்டியதாகிடுச்சு, தன்னோட உயிரையுமே அவள் விட வேண்டியதாகிடுச்சு. ஆனால் அந்த காதலனோ சமுதாயத்துக்கு முன்னாடி அவன் ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அவனோட ஃபேமிலியில் அவன் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் அவன் அந்த பொண்ணையும் அவனோட பையனையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டான். அவன் வேற யாரும் இல்லை, இதோ உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்காரு இந்த மிஸ்டர் ஹூடா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாவோட அப்பாவை கை காமிச்சிட்டு இருக்கான் ராஜ்வீர். அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். இதை கேட்டதுமே அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே எதுவுமே புரியல. ஆதித்யாவுமே முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயினுமே அந்த போட்டோவை ரெடி பண்ணி கொண்டு வந்து பாக்குறா. அதுக்குள்ள இங்க நிறைய சம்பவம் நடந்து போச்சு. நம்ம ஜோயா வீட்டுக்குள்ள வந்த உடனே இந்த பாட்டி போயிட்டு ஜோயா கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒன்னாலதாமா என்னோட பேரனுக்கு அவனோட அப்பன் திரும்ப கிடைச்சிருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாமா, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குற மாமியா இருக்கிறவங்களுக்கு சமக்கம் வருது. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீங்க ஜோயாவை எதுவும் சொல்லாதீங்க, அவன் மேல இதுல எந்த தப்பு இல்லை, ஏதோ இங்க நிக்கிறானே இந்த ஃப்ராடு பையன் தான் வேணுனே வந்து நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக இங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மூஞ்சில ஒரு குத்த விட்டா. அவன் திரும்ப பதிலுக்கு அடிக்காம, நீ அடிப்பா அடி, நீ உன்னோட சகோதரனை தானே நீ அடிக்கிற, என்னோட சகோதரனை என்ன அடிக்கிறது நினைச்சு நான் ஒன்றும் கோவப்பட போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது நம்ம ஆதித்யாவை இன்னும் தான் கோவப்படுத்துது. அது மட்டும் இல்லாம அப்பா வேற எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்காரு. என்னதாப்பா நடக்குது இங்க, இவங்க பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அவரு நேரா அந்த பாட்டி கிட்ட போயிட்டு இவன் என்னோட பையனான்னு கேட்டா அவங்களும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. அப்ப பல்லவி உயிரோட இருக்காளான்னு கேட்டா இல்லைன்னு தலையாட்டுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்க இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்லி காட்டுறாங்க. அதுல நம்ம ஆதித்யாவோட அம்மா பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க போல. அப்போ ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வந்து கை குழந்தையோட வந்து நின்றுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. என்னோட ஹர்ஷி என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க ப்ளீஸ், அவருக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குங்கிற விஷயம் கூட அவருக்கு தெரியாது, ப்ளீஸ் அவர்கிட்ட இந்த குழந்தைய பத்தி மட்டும் சொல்லுங்க, அப்புறம் அவரே என்கிட்ட வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. உடனே இந்த அம்மாக்கு செமையாக்கம் வந்துருது. எவ்வளவு திமிரு இருந்தா எவனோ பெத்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு ஏன் புருஷன் தான் அப்பான்னு சொல்லிட்டு இருப்ப, இங்கிருந்து மரியாதையே கிளம்பி, உனக்கு எவ்வளவு வேணா பணம் தர, ஆனா திரும்பவும் இங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, பணத்துக்காக தானே இதெல்லாம் நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு செக்கா அவங்க மூஞ்சிலே தூக்கி விட்டு எறிஞ்சு அந்த குழந்தைய அம்மாவே வந்து வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திருப்பாங்க. அவங்க நேரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த குழந்தைய இதுக்கப்புறமும் நம்மளால வளர்க்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரியல, அனாத ஆசிரமத்தில் கொண்டு போய் அந்த குழந்தைய விட்டுறாங்க. எதுக்காக எப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட அம்மாவுக்கு தான் கால் பண்ணி பேசுகிறாங்க. என்னாச்சுமா, நீ இன்னைக்கு ஹர்ஷ போய் பார்த்தியா, அவர்கிட்ட அவருக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிற விஷயத்த சொன்னியான்னு கேட்டால், இல்லைம்மா அது சொல்கிறதுக்கு எனக்கு சரியான சந்தர்ப்பமே கிடைக்கல, ஆனால் கண்டிப்பாக இன்னைக்கு நான் சொல்லிடுவேன், அப்புறம் அவருமே என்னை தேடி வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நல்ல சந்தோஷமாக தான் பேசிட்டு ஃபோனை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இவருமே அந்த அம்மா கூட போய் செட்டில் ஆகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ பொண்டாட்டி தடுக்கிறாங்க. இங்கே பாருங்க அரசு, நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கீங்க, அவளை பார்க்கறதுக்காக தான் போகிறீங்களான்னு கேட்டால், ஆமாம் நான் அவகிட்ட தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், நமக்கு 2 குழந்தை இருக்குங்க, நான் உங்களோட பொண்டாட்டி, என்னை விட்டுட்டு நீங்கள் அவ கூட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் தாராளமாக போங்க, ஒருவேளை நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போனீங்க அப்படின்னா நானும் விஷத்தை குடிச்சிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் விஷத்தை குடிச்சு அவங்களே சாகடிச்சிருவேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருப்பாங்க. அதனால அவர் அந்த இடத்துல போகாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி அங்கேயே இருந்துருவாரு. இந்த பொண்ணு அவர் வருவார்னு சொல்லிட்டு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் தனக்கு குழந்தை இருக்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போதான் அவருமே கால் பண்ணுறாரு. ஹர்ஷ் நீங்கள் எங்கே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், என்னை மன்னிச்சிரு பல்லவி, நான் அங்கே வரப்போகிறது கிடையாது, எனக்கு என்னோட 2 பசங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த விஷயத்த கேட்ட அதிர்ச்சி தாங்க முடியாமல் இதுக்கப்புறம் அவனுக்கு நம்ம முக்கியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அங்கேருந்து போயிட்டு ரோட்டில் ஒரு பாலத்து மேலேருந்து கீழே குதிச்சு செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பாட்டி அனாத ஆசிரமத்துலேருந்து குழந்தைய எடுத்துகிட்டு வந்து வளர்த்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய பையனாக நின்றுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு ஒன்று தானாக செத்து போல, இவளால் தான் என் பொண்ணு செத்து போனா, இவ பேசின பேச்சுக்கு தான் என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு பையன் இருக்கிறாங்கிற விஷயத்தையே இவ மறைச்சிட்டா, அதனால தான் நீயும் உன்னோட பையனும் பிரிஞ்சிருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய உண்மையை இவ மறைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. உடனே அவங்களுக்கும் வந்து நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, அப்புறம் இந்த பையன் இவன் யாருன்னே தெரியாது, இவனோட அப்பன் யாரோ, எதுக்காக என் புருஷனோட பேரை இங்கே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுக்கு சமக்கம் வந்துடுது. வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறதுக்காக போகிறான். டக்குன்னு நம்ம ஆதித்யா இடையில பொந்து அவனை அடிக்கிறதுக்காக இப்படி 2 பேருக்கும் மாறி மாறி சண்டை நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்பா டக்குன்னு ராஜ்வீரை விலக்கி விட்டுட்டு ஆதித்யாவோட கண்ணத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு இருக்காரு. எதுக்காக இவர் பெத்த பிள்ளை அவர் அடிக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. இதனால நம்ம ஹீரோக்கு சமக்கம் வந்துடுது. நீங்கள் அவனுக்காக இன்னைக்கு என்னையே அடிச்சிட்டிங்களாப்பா, அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா, அவன் தான் உங்களோட பையனான்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் என் அம்மாவுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க, அவங்கள நீங்கள் ஏமாத்திருக்கீங்க, சீட் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் நான் சின்ன வயசாக இருக்கும் போது உங்கள் 2 பேருக்கும் நடுவில் அடிக்கடி சண்டை வந்துட்டே
இருந்துச்சு. இதெல்லாம் உண்மையா? அப்போ நீங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணீங்களான்னு கேட்டால், அதையும் நடந்தது என்னன்னு உனக்கு முழுசாக தெரியாதுப்பா, நான் என்னென்னு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டான். அதுக்குள்ளே உள்ளே புந்துட்டு அம்மா வேற திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த பொண்ணு கூட ஏதோ சும்மா தான் பேசுகிறீங்க பழகுறீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் உங்களுக்கு ஒரு பிள்ளையே மறைச்சிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஹர்ஷ். அன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு குழந்தை தூக்கிட்டு வரும்போது கூட நான் நம்பலை. ஆனால் இன்னைக்கு இவனுக்காக நீங்கள் நம்மளோட பிள்ளையே அடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ உண்மையை மூடி மறைக்காத அஞ்சனா, உண்மை என்னங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அப்பா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு. ஆனால் மாறி மாறி 2 பேருக்குள்ள வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு சின்ன வயசுல அப்பா அம்மா 2 பேரும் எப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களோ அதுதான் இப்போ கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஸோ அதனால போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்திட்டு இருக்கான். உடனே அவங்க 2 பேரும் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுறாங்க. அதுக்கப்புறம் அவனும் கோவமா வெளியே போயிட்டு இருக்கான். பின்னாடி நம்ம ஜோயாவும் போய் அவனை தடுக்க போறான். ஆனால் அவன் வந்து கேட்கவே மாட்டேங்கிறான். இன்னும் கொஞ்சம் நேரம் தனியாக விடு ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அவன் படிக்கே கிளம்பிடுறான். நேராக ஒரு பாருக்கு தான் வந்திருக்கான். பட் உள்ளே போகிறதுக்கு இவனுக்கு மனசு வரல. ஏன்னா இவனுக்கு என்னோட பொண்டாட்டி துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிருப்பான். அப்புறம் நம்ம ஜோயாவில் தான் அந்த குடிப்பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட ஆரம்பிச்சிருப்பான். இப்போ திரும்பவும் அந்த நரகத்துக்குள்ளே போகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இருந்தாலும் அம்மாவுக்கு அப்பா இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை இவனால் தாங்கிக்கவே முடியல. அதனால அந்த பாருக்குள்ளே குடிக்கிறதுக்காக போயிடுறான். வீட்டுக்குள்ளே வந்து அர்ஜுனை கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆதித்யா எங்கேயோ கோமா போயிட்டு இருக்காரு, வா போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அப்பாங்க மாமியார் வந்து திட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, ஒன்னால தான் இந்த மாதிரி கேவலமானவங்களாம் இந்த வீட்டில் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. உடனே அப்பாங்க வந்து ஸ்டாப் இட், நிறுத்து, எதுக்காக எப்போ பார்த்தாலும் ஜோயாவை குறை சொல்லிட்டே இருக்க, இதில் தப்பு பண்ணது எல்லாமே நீ தான். நீ என்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டல, எனக்கு ஒரு பையன் இருக்கிறாங்கிற விஷயத்த கடைசி வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. எனக்கு மட்டும் ஒரு பையன் இருக்கிறாங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நான் என்னைக்கோ உன்னை விட்டு போயிருப்பேன். அப்புறம் என்னோட பல்லவியும் உயிரோட இருந்திருப்பா. அவள் செத்து போனதுக்கு காரணமும் நீ தான். அதுக்கு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இவங்க 2 பேரும் இனிமேல் இங்கே தான் தங்குவாங்க, கெஸ்ட் ரூமை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஆதித்யா நல்லா வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கான். ஃபுல் போதையில் இருக்கிறான். அப்போ எதிர்த்தாப்புல ஒரு கத்தி இருக்குது. அந்த கத்தி அப்படியே கோவத்தோட பார்த்தது மட்டும் இல்லாமல் அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நேராக மாடியை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். அங்கே தான் அப்பாவுமே இருக்கிறாரு. அப்பாவை தான் கொலை பண்ண போகிறானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அப்பாவுக்கு இது எதுவுமே தெரியாமல் அவர் நடந்ததை பற்றியே தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இவன் கோவத்தோட அப்பாவை நோக்கி போயிட்டே இருக்கான். அப்படியே அங்கே சீன் கட் ஆகிடுது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோயாவும் அர்ஜுனும் வந்து மேலே வந்து பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அப்பா அங்கே மயங்கி கிடக்கிறாரு. உடனே அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவரை திருப்பி பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அவரோட நெஞ்சு ஃபுல்லாக யாரோ கத்தியால் குத்திருக்காங்க. நம்ம ஹீரோ வேற சம போதையில் படுத்திருக்கான். கையில் வேற கத்தியில் ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. அப்பாவோட இந்த நிலைமையை பார்த்துட்டு அர்ஜுன் ஓண்டு ஒப்பாரி வச்சு அழுக ஆரம்பிச்சிட்டான். அந்த சவுண்டு கேட்டு அங்கே அந்த பாட்டியும் அந்த பேரனும் வந்துடுறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டுமே பயங்கரமான ஷாக் ஆகுறாங்க. இன்னைக்கு தான் ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ளேயே பார்த்தா இங்கே அப்பா செத்து கிடக்குறாரு. அப்பா அம்மாவுக்கு பண்ண துரோகத்தை தாங்கிக்க முடியாமல் தன்னோட அப்பாவே இவன் கத்தியால் குத்திட்டானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.